எனக்கு நம்ம படத்துல பைசன்ல வந்துட்டு டயலாக்ஸ்லாம் ரொம்ப பிடிச்சிருந்தது சார். எனக்கு பர்சனலா பிடிச்ச டயலாக் அப்படின்ட்டு வந்துட்டு இந்த "பையன் யாரு?" அப்படின்னு கேட்கும்போது, "என்னுடைய ஸ்டூடண்ட் தான்." அப்புறம் நம்மாளுங்களா "என்ன ஆளுங்க?" அப்படின்னு சொல்லும்போது, அப்ப நீங்க ஒரு ரிப்ளை குடுத்துருப்பீங்க செம்மையான. "சோத்த தானே திங்கிறீங்க" அப்படின்ற மாரி குடுத்துருப்பீங்க. இது மாரி எனக்கு உங்களுக்கு எந்த டயலாக் பிடிச்சிருந்தது? அதோடைய இது எனக்கு கிட்டான போய் சமாதானப்படுத்துவான்ல சார். கிட்டான்ட்டு போயிட்டு கை அடிபட்டு உடைச்சதுக்கு கை அப்புறமாவா? உடைச்சதுக்கு ஆ அப்புறமா வீட்டுக்கு அவன்கிட்ட போயிட்டு, வீட்ல இல்ல. ஒரு மரத்துக்கு கீழ உட்காந்து வந்து நான் எங்க அப்பாவ வெட்டணும் இது பண்ண போறேன் ஆ அப்படின்னு. ரைட். அவன் யாரு சார்? எந்த ஊரு சார்? அவன பார்க்கணும் சார். அப்படின்னு கேட்கும்போது, போடா கத்தி எடுத்துட்டு போ. உங்க அப்பா எது நடக்கக்கூடாதுன்னு நெனச்சாரு, அதே மறுபடியும் நடத்தி காட்டியிருந்தீங்கன்னு ஒண்ணு சொல்லுவான்ல. அந்த இடம் தான் ரொம்ப பிடித்தமான இடம். ஏன்னா, அந்த இடத்துல தான் அவன்ட்ட கவனமா பேச வேண்டிய ஒரு கட்டாயம் இருக்கு. உனக்கு அத அதுன்னு பேசி உன்னோட கபடிய வம்பா தொலைச்சிறாதங்கிறது இருக்குல்ல. அதுதான். அத புரிய வைக்க வேண்டிய கட்டாயம் தான் இருக்கு. இங்க நெறைய பேருக்கு அத புரிய வைக்க வேண்டிய கட்டாயம் தானே சார் இருக்கு. ரொம்ப வன்மையாலாம் சொன்னா யாரும் கேட்க மாட்டாங்க சார். யாருமே. நான் கிட்டான்னு சொல்லல. பசங்க யாருமே கேட்க மாட்டாங்க. அப்ப நீங்க அவங்களுக்கு புரியிற மாரி உன்னோட திறமை எது? அந்த திறமையில நீ கோட்ட விட்டுறக்கூடாது. அதுக்கு ஒரு கடினமான உழைப்பு தேவைப்படுது. அதுக்கு ஏகப்பட்ட தடைகள் இருக்கும். இதெல்லாம் தாண்டி தான் நீ வரணுங்கிறத பசங்ககிட்ட சொல்ல வேண்டிய கட்டாயம் இருக்கு சார். அது மாரி அ இவரு துருவ் அவருடைய அ அவர் சொன்ன மாரி இது அவரோட ஃபர்ஸ்ட் படமா தான் பார்க்குறோம். உண்மையிலே அவர் அந்த 10 ரவுண்ட் ஓடுனாரா? உண்மையிலே அது பிசிக் எப்படி மெயின்டெயின் பண்ணாரு சார்? 10 ஓடிக்கிட்டே ரவுண்டா? ஆ. அவர் கூடுதலா ஓடுனாப்ல சார் அவரு. ஓ! அவர் தினந்தோறும் ஓடி, 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 ஓடி அந்த அந்த வீடியோ ஒண்ணு பார்த்தீங்களா? ஒரு பிடிஎஸ் வீடியோ ஒண்ணு ஆமா. வந்துச்சு இப்போ நேத்து. 2 உழைப்பு, கனவு. ஆமா. ஆ. அது அது பாருங்க சார். அது உண்ம சார் அது. சார் நீங்க போய் களத்துல போய் வேலை செஞ்சு, அவனா மாறுறதுங்கிறது இருக்குல்ல. அது எவ்வளவு பெரிய விஷயம் சார் அது. ஏன்னா இந்த படத்துலருந்து நெறைய விஷயங்கள் எடுத்துட்டாலும், இன்னும் ஒரு சைடு வந்து இப்ப துருவ் வந்து ஓடிக்கிட்டே இருக்காரு படத்துல. எப்படிப்பா அது இப்படி ஓடுறாரு? அப்படின்ற மாரி தான் இருக்கு. ஸோ அந்த கிரவுண்ட்ல சுத்துறது இதெல்லாம் வந்து எல்லாம் உண்ம சார். ரியல். எல்லாம் உண்ம. நீங்க அன்னைக்கு ஃபர்ஸ்ட் டேக்ல ஓடும்போதே அவருக்கு கால்ல ஒரு கல்லு குத்தி ரத்தம் வந்துருச்சு. அதோட தான் ஓடுனாரு. அதுக்கு என்ன பண்ண பேர் முடியும்? ஃபுட்டோடயே ஆமா பேர் ஃபுட்டோட நல்ல வெயில்ல அப்படிதான் ஓடுனாப்ல. நமக்கெல்லாம் ஒரு பக்கம் நல்ல வேளை அந்த ஸ்டூடெண்ட்டா நம்ம நடிச்சிரல. உங்களுக்கு ஒரு ஒரு பிடி வாத்தியாரா, நீங்க படத்துல ஏதாவது ரொம்ப கஷ்டப்பட்டு நடிச்ச சீனோ, இல்ல டயலாக் அந்த மாரி ஏதாவது இருக்கா சார்? அப்போ நோகாம நொங்கு சாப்பிடுற வேலை சார். எனக்கு என்ன சார் வேலை? எனக்கு அவ்வளோலாம் சிரமமாலாம் இப்ப அவங்கலாம் ஓடுனாங்க எவ்வளவுதான். அந்த ஒரே ஒரு இடத்துல மட்டும் இந்த சின்ன ஃபைட்க்காக சீன் மாரி. அப்ப அடிச்சு தூக்கி தண்ணிக்குள்ள போடுவாங்கல்ல. அது மட்டும் தான் ஒரே ஒரு இடம். எப்பா வலிக்குதேப்பாங்கிற மாரி சின்ன லைட்டா அடிபட்டுருச்சு. ஓஹோஹோ! அப்ப மட்டும் தான். மத்தபடி அவங்க பட்ட கஷ்டத்துலலாம் நான் ஆமா 10% 5% கூட படல சார் நான். ஆமா. இந்த கதாபாத்திரம் வந்து ரொம்ப பிரமாதமா பேசப்படுதுன்னா, அவர் எழுதின எழுத்து. அதனால அது பேசப்படுது.